எல்லாருமே என்னடா பாதி உடுப்ப காலையில பாதி உடுப்ப காலையில கேக்குறாங்க. காடி காடுங்க அச்சோ 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 ஜாடி காடுங்க. 5வது பர்த்டே தானே. 5வது பர்த்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரையும் போடுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நாங்க போடுவோம். நிறைய சிக்கல்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் வந்துதான் இந்த உடுப்பு வந்து நான் தச்சு முடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கோமன். வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா நீங்கள் நிறைய நாளாக கேட்டு கொண்டுருக்குற அஸ்மியோட பர்த்டே உடுப்பு தையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன தைக்க போறோம்னு சொன்னா பார்த்தீங்கன்னா என்ன தைச்சினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மியோட பர்த்டே ட்ரெஸ் தைச்சினாங்க. ஆனால் வந்து அது வீடியோ எடுத்து நாங்கள் வந்து ஃபுல்லாக துணி எடுத்து வெட்டி தச்சு ஃபுல்லாக போடு மட்டும் வீடியோ எடுத்துறோம். அந்த முன்கட்டம் வந்து அதாவது வந்து முன்னுக்கு அந்த கொஞ்சம் கட்டம் அதாவது வந்து தொடக்கி கொஞ்சம் கட் பண்ணுற வீடியோ வந்து எங்களோட அக்காட ஃபோன்ல தான் வந்து எடுத்தேன். நான் என்ன செஞ்சிருக்கேன் மாறி டிலீட் பண்ணிட்டேன். அதனால முன்னுக்கு அந்த ஒரு கொஞ்சம் வந்து கட் பண்ற வீடியோ மட்டும் இல்லை, மற்றபடி கட் பண்ணி அந்த மேல் பாடி மட்டும் கட் பண்ற வீடியோ இல்லை, மற்றபடி எல்லாம் கட் பண்ணி தைக்கிற வீடியோ இருக்கு. ஓகே, நீங்க கேட்ட மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி அந்த அஸ்மியோட பர்த்டே கவுன் வந்து தைச்சினான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த பாடியும் கட் பண்ணிட்டேன். இங்கால வந்து ஒற்றை கை தான் வரும். அந்த ஒற்றை கையும் கட் பண்ணிட்டேன். இங்கால வந்து இந்த கழுத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த க்ரோஸ் பீஸும் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை தச்சிட்டு வருவோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன் தானே. என்னென்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறேன்னு சொன்னான். என்னென்னு சொன்னால் முதல் முறை தான் இப்படி ஒரு டிசைனே நான் வந்து தைக்கிறேன். அப்போ இதை வந்து நான் தச்சு அஸ்மிக்கு போட்டு பார்த்து தான் வந்து மிச்சமெல்லாம் தைக்கப்படும். ஓகே, இதை முதல்ல வந்து தச்சுட்டு வரேன். ஓகே வாங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து தைக்க போகிறோம். தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதல்ல வந்து கழுத்து தான் தைக்க போகிறேன் வளமைய மாதிரி. நாங்கள் லைனிங்கை வச்சு தைப்போம். பண்ணுவோம். கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை இந்த பக்கம் திருப்பிட்டு தைப்போம். இதில் இப்போ மடிப்போம். இப்போ வந்து நாங்கள் இதில் இன்னொரு தையல் போடுவோம். கீழே வந்து கட் பண்ணணும்.
ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதே மாதிரியே வந்து மற்ற பக்கத்தையும் தச்சு எடுப்பேன். ஓகே இல்லை அதே மாதிரியே இதையும் கட்டினா போகணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைட்டுமே நாங்கள் வந்து 2 காலத்துமே வந்து நாங்கள் லைனிங் வச்சு தைச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 2 ஜாயின் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கையை தைப்பேன். இதில் அதுக்கு முன்னாடி இந்த கையை முன்னுக்கு மடித்து தைச்சிட்டு இதை மாக்க போட்டுட்டு கையை போட்டோம். அப்பா கத்திரிக்கோல் தரட்டா. அப்பா சொன்னார கத்திரிக்கோல் தரட்டடி. அப்ப நாங்க பேசணும்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையை நான் வந்து தச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி மற்ற பக்கம் ஜாயின் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை அஸ்மிக்கு போட்டு பார்க்க போகிறேன். போட்டு பார்த்து உள்ளுக்கு தேவையான நான் அடித்து போட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் தைப்பேன். ஓகே ஓகே இப்போ அஸ்மிக்கு போட்டு பார்த்தாச்சு. இது அளவாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கீழே முதல்ல மடித்து தைக்கிறேன். சண்டை பிடிக்க கூட ஓகே இதையும் மடித்து தைச்சிட்டேன். இனி வந்து கீழே வந்து நாங்கள் என்ன கட் பண்ணல தான் யாஸ்மிக்கு போட்டு பார்த்துட்டு கட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இனி வந்து கீழ் பாட்டை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கவுன் வந்து கவுன் வந்து நாங்கள் தச்சு எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே வந்து இந்த பால் மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு கடற்கனி மாதிரி தான் உடுப்பு வரணும்னு சொல்லி கீழே அந்த பால் மாதிரி வாரதை வந்து நாங்கள் தைப்போம். அதுக்கு வந்து கட் பண்ணணும். வந்து நான் அந்த கீழே அந்த இது வால் மாதிரி அதை வந்து வெட்ட போகிறேன். அதுக்கு வந்து 2ஆ மடிப்பேன். 2 மடிச்சுட்டு எனக்கு 27 சென்டிமீட்டர் தேவைப்படுது. வந்து நாங்கள் கட் பண்ணுவோம்.
இதை வந்து நாங்கள் 10 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணுறோம். ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். இதை கொண்டே கட் பண்ணுறோம் வாங்க. ஓகே பார்த்தீங்களா அஸ்மின் உடுப்பேன் எல்லாருமே என்னடா பாதி உடுப்ப காணையில கேட்குறாங்க. அஸ்மி ஒரு காடி காடுக்கா அச்சோ 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 ஜாடி காடுங்க. சரியா இப்ப மேல்படி இப்படித்தான் வந்திருக்குது. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து நான் வந்து குடவட்டு ஏத்த இறக்கமா வட்டி இருக்கேன் தானே குடவட்டு. அப்ப இப்படி இப்படி வரும் படத்துல ஒரு ஊசி ஒன்று குத்துட்டா நல்லா இருக்கும். ஓகே இப்படிதான் வரும். எப்படி இருக்கு? விரிஞ்சு வரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேணா அந்த வடை மாதிரியான. சரியா அம்மா அந்த வடை மாதிரியான இப்படிதான் வேற போகுது. சரியா வடத்துல ஒரு ஓப்பன். ஓகே சரியா வடத்துல ஒரு ஓப்பன். பாத்தீங்களோ இந்த பாத்தீங்களோ இப்படி நின்றா ஸ்டைல் ஆகுமே. சூப்பர் ஸ்டைல். சரியா ஓகே இதான் மாடல். இப்போ வந்து நாங்கள் இந்த கீழே வந்து இதை தச்சோம்னு சொன்னா கீழே இதை தச்சு போட்டு இதை இந்த வடத்தை மடிச்சு தச்சு போட்டு இதை சேர்த்து இதில் ஜாயின் பண்ணி போட்டு இதையும் கீழே மடிச்சு தச்சு போட்டு அடுத்த இன்னொன்று இந்த கவுனுக்கு வரும் அதை நாங்கள் தச்சு போட்டு காட்டுறோம். ஓகே ஓகே இதை இப்போ சொன்ன மாதிரி இதை போட்டு கலட்டிட்டு வந்துட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட அப்பா இருக்கிற ஒரு பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு ஒரு ஒழுங்கான உடுப்பை தைப்போம் இல்லையா, இப்படி அரைக்குறையாக உடுப்பை தைச்சிட்டு வச்சுக்கொண்டு நிற்கிறேன்னா வடிவில்லையா மட்டும் சொல்லணும். சரியா நாங்கள் தச்சு போட்டு காட்டுவோம் மிச்சத்தை. சரியா இதை மார்க் போட்டிருக்கணும் மாடுங்க. அதுக்கு முதல் நாங்கள் இந்த 2 சைட் டைம் வந்து மடித்து தைப்போம். ஓகே சரி இல்லை ஜீன்ஸ் வர மாட்டேங்கிறேன். இல்லை ஓகே இப்போ நான் இதெல்லாம் வச்சு தைக்க போகிறோம். ஓகே ஏன் வழி பக்கம் வச்சு தைக்கிறீங்க? எதை வழி பக்கம் வச்சு தைக்கிறேன்? இப்போ நம்ம அடித்து தைப்போம்.
இப்போ வந்து ஓகே இப்போ வந்து நாங்கள் இதுக்குமே தச்சிட்டேன். இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கீழே வந்து மடித்து தைப்பேன். ஓகே ஓகே இப்போ வந்து தாங்க இந்த கீழே வந்து மடித்து தைப்பேன். ஓகே இப்போ வந்து இந்த கவுன் ஃபுல்லாகவே வந்து தச்சு முடிஞ்சுது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுன் ஃபுல்லாக வந்து தச்சு முடிஞ்சுது. இப்போ அடுத்த நான் என்ன தைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுனுக்கு வந்து என்ன நெட்டு வந்து இப்படி பின்னால் நல்ல குடவட்டா வந்து வரப்போகுது, அதை வந்து தைப்பேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மியோட கவுன் வந்து ஃபுல்லாகவே தச்சு முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட் வந்து தைக்க போகிறோம். நெட் வந்து பின்னுக்கு வந்து இப்படியே விடிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த நெட்டை வந்து நான் தைக்க போகிறேன். நாங்கள் எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே இதை நாங்கள் வந்து 4 மணிக்கு குடவட்டாத்தை வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே இதை நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே இப்போ இதில் வந்து நாங்கள் இடுப்பை வந்து கட் பண்ண போகிறோம். இடுப்பில் வந்து இப்படி ஃபுல்லாக வராது, வந்து இவ்வளோத்தோடு தான் வரும், ஒரு அளவுக்கு தான் வரும். அது நாங்கள் மற்ற சட்டையில் ஓகே இடுப்பை வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம். இப்படி அகலம் சி 10 சென்டிமீட்டர். இதில் வச்சு நான் 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறேன். இப்படி வேணும். இப்போ என்ன செய்யணும், இது மேலே கட் பண்ணிட்டு தானே இப்போ கீழுக்கு வந்து இந்த சைடில் வந்து இந்த துணியில் வந்து நான் பார்டர் கொடுக்க போகிறோம். இப்படி அதுக்கு வந்து நான் இதை வந்து கட் பண்ணோம். சரியா? ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை கீழுக்கு வந்து விட எப்படி வச்சு தைப்பேன். ஓகே இப்போ நான் தைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து இதை தைப்பேன்.
ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்ன இதை மடித்து தைப்போம் இங்கால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகையும் தச்சு முடிச்சிட்டோம். நான் வந்து குடவட்டு வெட்டி குடவட்டில் வந்து இந்த மினுங்கள் துணியையும் வச்சு நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மேலுக்கு வந்து நான் வந்து இப்படி பட்டி ஒன்று வச்சு தைக்க போகிறேன். அதை தைக்கிறதுக்கு அந்த ஏற்கனவே வந்து நான் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். துணி வந்து அளவாக வட்டி வச்சுருக்கேன். நான் இடுப்புக்கு அளவாக வந்து வட்டி வச்சுருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். வாங்க ஜாயின் பண்ணோம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுக்கு வந்து 2-3 சுருக்கு வைக்கிறேன். அதே போல் இந்த அரை பக்கம் வைக்கணும் சுருக்கு. இப்படி 2 சைட்லையும் சுருக்கு வச்சிருக்கிறேன். ஓகே, இதை இப்போ வந்து நான் மடித்து தைக்கிறேன். ஓகே, இப்போ இதையும் தைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நாங்கள் மடித்து தைப்போம். இது மாதிரி மெத்த பக்கத்தையும் தைப்போம். எல்லாமே நான் தச்சு முடிஞ்சது. அதே மாதிரி அஸ்மியோட எல்லா உடுப்பும் வந்து இப்போ தச்சு முடிஞ்சு அஸ்மிக்கு இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னுடைய கடின உழைப்பு சரியா? ஓகே, சரியா?
காட்டுங்க. ஓகே பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா இறங்கி நடக்க வரேன். நடந்து காட்டுவோம். சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு உடுப்பு நான் வந்து தச்சிருக்கிறேன் லட்சுமிக்கு. நானா யோசிச்சு 5வது பர்த்டே தானே, 5வது பர்த்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரையும் போடுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா நாங்க போடுவோம் லட்சுமி ஒரு பர்த்டேக்கு. அதனால வந்து யோசிச்சு தச்சு வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மின பிறந்த நாள் உடுப்பு ரெடி ஆயிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அஸ்மின பர்த்டே முடியதான் நான் போடுவேன். பர்த்டேக்கு வந்து எடுத்த போட்டோக்களும் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சூப்பரா இருக்கா? பாத்தீங்கன்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே சொன்னா நிறைய சிக்கல்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் வந்துதான் இந்த உடுப்பு வந்து நான் தச்சு முடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னடா ஆட்டம் இது? ஓகே சரி ஓகே லைக் பண்ணுங்க சொல்லல. சரி பிறந்த நாள் காடுவோம் படிவாடுவோம் பிறந்த நாளுக்கு. சரியா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும். நான் உங்கள் சதி. பாய்.